அம்மா, என்னம்மா வேணும்? தலைய வலிக்குதா? காப்பி போட்டு எடுத்துட்டு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வந்தியம்மா, இது மயக்கமா இருக்குங்களா? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலாமாத்த? அங்க டாக்டர்கிட்ட ஊசி போட்டா எல்லாம் சரியாயிரும். வாங்க போலாம் இப்பவே. என்ன சொன்னீங்க? இல்லத்த, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியா இருக்கீங்க. டாக்டர் கிட்ட ஊசி போட்டா எல்லாம் சரியா இல்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஒன்னும் அவசியம் இல்ல. ஏமா, ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? ரொம்ப தலைய வலிக்குதாமா? முடியலையா? தலைய வேணா தேய்ச்சி விட்டுமா? உன்னோட அக்கறை எனக்கு வேணாம், அதே மாதிரி உன்னோட பாசம் எனக்கு வேணாம் இனிமே. என்னம்மா என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்ட? மேல ரொம்ப பாசமா இருக்கேம்மா. நீ என்ன அதை புரிஞ்சுக்காம என்னை விடுக்குன்னு பேசுறீல? போது நிப்பாட்டே. அமந்தியம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அக்க பொண்ணா உங்க பொண்ணுதான் எல்லார்கிட்டயும் கோவமா பேசுவா. ஆனா நீங்க யார்கிட்டயும் இப்படி கோவமா நடந்துக்கிறீங்களே, ஏன் சம்பந்தியம்மா இப்படி நடந்துக்கிறீங்க? எல்லாம் ஒரே குடும்பம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்படி இருந்து நீங்க பாண்டியம்மா விடுக்குன்னு பேசலாமாத்த? எல்லாரும் நடிக்க வேண்டாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் கண்ணால பார்த்து காதால கேட்டாச்சு. சம்பந்தியம்மா சம்பந்தியம்மான்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய் பாண்டியம்மா, மேல நான் எவ்வளவு பாசமா இருந்தேன். அப்பா உங்க அண்ணன் ஏன் உங்க அண்ணி கூட சண்டை போட்டு பொண்ணு கூட தான் நான் இருக்கணும், என் பொண்ணு அவ தனியா இருந்தா கஷ்டப்படுவான்னு நான் உன் கூட தானே வந்தேன். எல்லாம் தெரிஞ்சும் என்னை எப்படி ஏமாத்திருக்க? இப்பதான் உன்னோட மனக்கணக்கு எல்லாம் புரியுது எனக்கு. என்ன எதுக்காக அந்த வீட்டுல இருக்க வச்சிருக்க? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா, எதுவும் அப்படி பேசவே இல்ல. என்ன டைப்லாம் பண்றீங்க? பார்த்து நான் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஏன் இப்படி எடுத்து பேசுறீங்க? நான் எல்லாம் காரண காரியத்துக்காக தான் இப்பெல்லாம் பேசிருக்கீங்க, நடந்திருக்கீங்க. அதுல முக்கியமானவங்க என் பொண்ணும். உன்னையெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. அம்மா, அப்படி உன் வாயால அம்மான்னு கூப்பிடாத. இப்ப என்கிட்ட நடந்துக்கிற நீ அம்மா என் மேல பாசம் வச்ச வேசக்கார நீ. உனக்கு பணம் சொத்து எல்லாம் ஏன் மூலியமா வேணும்ட்டு என்னை இந்த வீட்டுல தங்க வச்சு நம்ம பிளான் பண்ணி என்னை வீட்டோட துரத்தலாம் நினைக்கிற நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. நான் எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன். என் ஒத்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, நல்லா இருக்கு நினைச்சுதானே அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உனக்காக நான் போராடிட்டு இருக்கேன். உனக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு என்னை ஏமாத்தலாம் நினைக்கிறீல? என்னடி பொறப்பு? இப்பெல்லாம் பேசாதம்மா. பேசாதவா? நீ பேசுறது எல்லாத்தையும் நான் காதல வாங்கிட்டேனே. நீ மட்டுமா எனக்கு சரி திட்ட தீட்டுற? பத்தாத போதைக்கு உன் மாமியார் கிளவி எடுத்து உன் புருஷன் என் 3 பேரும் சேர்ந்து தானே என் மூலியமா பிளான் பண்ணி சொத்தையெல்லாம் அபகரிக்க நினைச்சிருக்க நீ. அம்மா, நான் உனக்கு ஒரே பொண்ணு தானே, நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியாதா? அதை பத்திதான் அத்தைகிட்டயும் அவர்கிட்டயும் நான் பேசிட்டு இருந்தேன். மத்தபடி ஆமா சம்பந்தியம்மா, நீங்க தலைவலியில இருக்கறதுனால நாங்க பேசுறது எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா காதல விழுந்துருச்சு, வேற எதுவும் இல்ல. டேய் சும்மா நிறுத்துடா. அத்தை நொத்தன்ட்ட கல்ல நீ தண்ணி வச்சுட்டு என்ன வேஷம் போற நீயே? 3 பேர் கேடு கட்ட ஜென்மம் தானே. ஆனா காசு பங்களாதான் முக்கியன்ட்டு நீ நடுத்தரல தள்ளிவிட பாத்தீங்களா? நகை வேற ஆட்டைய போட்டு அதையும் தராம என்னென்ன கேடுதனம் பண்ணிருக்க ஏண்டி பாண்டியம்மா? நீ எல்லாம் ஏன் வயிற்றுல போறத நினைச்சு எனக்கே வெக்கமா இருக்கு. கேடுதனம் முடிச்சவ என்னென்ன பிளான் பண்ணி மூலியமா சொத்தெல்லாம் அபகரிக்கன்னு நினைக்கிற? அண்ணன் எப்படி இருக்கான்? உன் தம்பி எப்படி இருக்கான்? நீ மட்டும் ஏண்டி காசு பண்ண புடிச்ச பைத்திய மாதிரி இருக்க? சொல்லு பாப்பா. நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருப்பேன், உங்க அப்பாவும் எவ்வளவு பாசமா இருப்பாரு, அண்ணே உன் தம்பி எல்லாரும் உன் மேல எவ்வளவு பாசமா இருப்பாங்க. எல்லாரோட பாசத்தை வேஷமாக்கி குழி தோண்டி பொடிச்சில நீ. அம்மா சும்மா நிறுத்தே. உன் வாயால அம்மா சொல்லாதே நீ. அட, உனக்காக இந்த வீட்டுல நானும் கூட இருந்தேல, அதை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்கவே கூடாது. என் புருஷன் இருக்காரு, என் பசங்க இருக்காங்க, ஏன் நல்லா பாத்துக்கிற என் மருமம் இருக்கா. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கேடு கட்ட உன் கூட நான் வந்திருக்கேன் பாத்தியா? என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். இப்பெல்லாம் பேசாதம்மா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு கூட்டிட்டு இருக்காத. இதுக்கு மேல உனக்கு எனக்குள்ள பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. என்ன சம்பந்தியம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? என்னத்த சொல்லுவாங்களாக்கும்? மருமவ இருக்காளே பாண்டியம்மா, இந்த கேடு கட்டவ எதுக்கு இங்க என்ன இருக்க வச்சிருக்கா? எல்லாம் ஏன் மூலியமா சொத்தை வாங்குறதுக்காக தானே. என் மூலியமா எல்லா சொத்து பணத்தையும் வாங்கி என்ன இந்த வீட்டை விட்டு கிளப்பிடணும். துரத்தி விட்டு நீ உன் புருஷன் உன் மாமியாரு எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களா? என்னமோ தெரியல உனக்கெல்லாம். எத்த அம்மாக்கே துரோகம் பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியாடி? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, ஆனா உன் எண்ணம் சரியே இல்ல. இது வரைக்கும் என் பொண்ணு எதுக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு உங்க அப்பாட்ட இருந்து காசு பணம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கேன் உனக்கு. அடியே, அந்த நன்றி கூட உனக்கு இல்ல. என்னை மன்னிச்சிடுமா, இனிமே அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஆமா, இவ்வளவு தூரம் பண்ணிட்டு மன்னிப்பு வேற. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அம்மாக்கு ஒரேடியா விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க சாப்பிட சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்தா அவங்க ஒரேடியா பொட்டுன்னு போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன? அம்மா அம்மான்னு அதுக்கப்புறம் அழுதுகிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவேன். அப்பெல்லாம் சொல்லாதம்மா. சும்மா நிறுத்தடி. இப்படி ஒரு ஐடியா கூட எனக்காக நீ பண்ணுவ? அம்மந்தியம்மா வாய மூடுங்க. சம்பந்தியம்மாவா? யாருக்கு யார் சம்பந்தியம்மா? என் பொண்ணையே வெட்டி விட்டேன்னு நினைக்கிறேன். என் பொண்ணா? யாரோ தானே இவ, அவளே வெட்டி விட்டுட்டேன். இல்ல நீங்க என்ன சம்பந்தியம்மான்னு கூப்பிடுறது? இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. நான் என் வீட்டுக்கே போறேன். ஏய், உங்க என் நகை உன் பீரோல இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. அம்மா வேணாமா, ப்ளீஸ் மன்னிச்சிடுமா. என்னோட ப்ளீஸ் நோஸ் எல்லாத்தையும் குப்பத்தொழில போய் போடு.
உன்னோட அனுதாபமும் தேவையில்லை, அதே மாதிரி உன் அக்கறையும் உன் பாசமும் எனக்கு வேண்டவே வேண்டாம். உங்க கூட சேர்ந்து உங்க அப்பாவை இவங்க அண்ணி நான் திட்டிருக்கேல, அதெல்லாம் நினைக்கும் போதே அண்ணி எல்லாம் ரொம்ப கேடு கெட்டவங்க, ரொம்ப மோசமானவ. அவ அது மோசமானவ, அதான் கண்ணார காதார கேட்டுட்டேனே. நீ தாண்டி மோசமானவ, காசு பணம் முடிச்ச பேய் நீ. உங்க குடும்பமே ஒரு காட்டேரி குடும்பம். உன் மாமியாரு, நீ, உன் புருஷன் இருக்கானே, 3 பேரு காசு பணம் முடிச்ச பைத்தியங்க, காட்டேரிங்க. இதுக்கு மேல அங்க இருக்க விரும்பல. என் நகையை கொடுத்து நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். எந்த வீட்டுக்குமா போவ? எங்க போவ? அங்க போன நல்லபடியா சேர்த்துக்குவாங்களா? ஏண்டி, உன் கண்ணு முன்னாடிதான் என் மருமவளும் என் மவனும் என் புருஷனும் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு எத்தனை வாட்டி கூப்பிட்டாங்க. நான் உனக்காக இந்த வீட்டை விட்டு போகாம இருந்தேன். அப்படிலாம் இல்ல சம்பந்தியம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லத்த. டேய் போதும், நான் நிப்பாட்டுறா. நம்ம 3 பேர் நீலக்கண்ணி வச்சு என்னை ஏமாத்த பாக்குறீங்களாக்கும். பெத்த பொண்ணுதான் நீ ஏமாத்திட்டா, இதுல நீங்க வேறயா? அவசியமே இல்ல. ஏய் பாண்டியம்மா, என்னோட நகையை நீ குடுத்தினா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. அம்மா நகை தானே வேணும், இப்பயே எடுத்துறேம்மா. உன்கிட்டயே இருக்கட்டும், நீயே வச்சுக்கோ, கழுத்துலயே போட்டுக்கோ. என் அப்பா உனக்காக ஆசைப்பட்டு செஞ்சதுன்னு சொன்னீங்க. நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதம்மா. வீட்டை விட்டு போயிடாதனா அதான் உன் வண்டவாள தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. மேலே உன் நடிப்பு செல்லவே செல்லாது, புரிஞ்சுக்கோ. இல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி. என் நகையை எடுத்துட்டு வா, இல்ல நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். பொண்ணு என் நகையை உள்ளார வச்சுட்டு தர மாட்டேங்கிறா, நீ குடும்பப்படுத்துறா, அவ வீட்டை கூட்டிட்டு வந்து என்ன வேலை பார்க்க வைக்கிறான்ட்டு அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணே. என் 3 பேர் உள்ளாரதான் இருக்கணும், பாத்துக்கோங்க. வேண்டாம்மா வேண்டாம், இப்பயே நகையை எடுத்துட்டு வரேன். இது உன்னோட நகை, உன் கையிலேயே இருக்கட்டுமா, நீயே வச்சுக்கோ, அதான் உனக்கு நல்லது. நான் திரும்பி கேட்கவே மாட்டேன். ஆனா என்ன ஆனா உன சொத்துலதான் உனக்கு ஒரு நயா பைசா கூட கிடையாது. எந்த ஆசையும் வேணாம் உனக்கு. ஏன் மூலியமா எந்த சொத்து எந்த பணம் எல்லாத்தையும் வாங்க நினைக்காத. அது இனிமே எதுவுமே நடக்காது. டேய் சும்மா நிறுத்துடா. அத்தன் இதுக்கு வேச்செல்லாம் கனி தண்ணி வடிக்கிறீங்க, என்னை ஏமாத்துறதுக்காகவா? ஏமாத்து வேலை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் நான் தான் ஏமாந்தவளா இருக்கேன். நீங்க எல்லாம் விவரமா தானே இருந்திருக்கீங்க. ஒழுங்கா போய் நகையை எடுத்துட்டு வா. இல்ல எடுத்துட்டு வரேம்மா, போ. ஆளை சைஸை மண்டையும் பாரு. வாழை போட்டுட்டு ஆட்டி நடந்து என்ன ஏமாத்திட்டால தொப்பி மண்டையா? நீ சேர்ந்து ஏமாத்திருக்கிற என்னைய? அடியே சம்மந்தி, நீ என்ன பொறப்படி காசுல உட்காந்து திங்களா நினைக்கிறீல? நீ எல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. வேற என்னத்த சொல்லுவாங்க உன்னைய நீ பண்ற வேலைக்கு? அம்மா உன்னோட நகை எடுத்துட்டு வந்துட்டேன், இந்தாம்மா. முதல் நகை இருக்கான்னு பாக்கணும், இல்லன்னா உள்ளார ஏதாவது கல்ல போட்டு ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணாலும் பண்ணுவ நீ. இப்பட்ட கேடு கட்டவதா நீ? அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. என்ன மாட்டாளா? பண்ண மாட்டா. பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்களா? நீ நல்லா இருக்க, என் வாயால சொல்றேன். என் பெத்த பொண்ணு சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீல. நல்லா இருடி, நல்லா இரு. நான் வாரேன், இனிமே இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். நீங்க யாரோ நாங்க யாரோ. பொழப்ப பாக்கிறதுக்கு இதுங்களாம் நானுகிட்டு சாகலாம். என்ன ஜென்மமோ தெரியல. என்னம்மா இப்படி ஆயிருச்சு? அத்தா இப்படிலாம் பேசிட்டு போறாங்க, இப்ப நம்ம என்னம்மா பண்றது? பேசுறது எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு தான் பேசுறாங்க. உங்க அம்மாவை தடுத்தாதான் அவங்க இந்த வீட்டை விட்டு போகாம இருப்பாங்க. இல்லாட்டி என்ன பண்றது? நான் பாட்டுக்கு ஒரு ஐடியா போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா அது எங்க அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எங்க அம்மா இத்தனை நாள் வரைக்கும் என்ன இப்படியால வார்த்தையெல்லாம் கொள்ள பேசுறது இல்ல. ஆனா எங்க அம்மா பேசுறத பார்த்தா அவங்க மனசு சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அதனாலதான் இப்படிலாம் பேசுறாங்க. ஆக மொத்தம் என் பாசம்மா எனக்கு இல்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா. அம்மா போய் கூப்பிட்டினா உடனே வந்துருவாங்க. இந்த முகத்தை வச்சு நானும் கூப்பிடுறது இல்ல, உங்களாலே உங்க பையனாலே வந்துச்சு. நான் தனியா நின்னு யோசிச்சிருந்தேன். அம்மா பிள்ளை எதுக்கு என்கிட்ட வந்து பேச வந்தீங்க? இத பேசுறது எல்லாத்தையும் அம்மா காதால வாங்கிட்டு தான் என்னை இப்பெல்லாம் எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்க. வேற என்னம்மா பண்றது? ஆண்டியம்மா, உங்க அம்மா அந்த வீட்டை விட்டு போகாம பண்ண எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னா என்ன பண்றது? போத்தா கிளம்பி போயிட போறாங்க அவங்க. அம்மா இதுக்கு மேல நம்ம என்னடா பண்றது? நம்ம வயிற்று பொழப்புக்கு சாப்பாடு. உங்க மாமியார் இருந்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் உங்க மாமனாட்ட இருந்து காசு வாங்கி கொடுத்தாங்க. என்னன்னா உங்க மாமியார் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. நமக்காக யாரு காசு கொடுப்பா? நமக்கு எல்லாம் பார்த்து செய்வா. இல்ல உங்களாலதான். அப்பவே சொன்னேன், பாண்டி அமைக்கிற நகையை பத்தி கேட்க வேண்டாம், விட்டுருங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? என் பேச்ச கேட்காதனால இப்ப எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. நமக்கு காசு பணம் கொடுக்குற பாண்டியம்மா அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா நான் என்னடா செய்வேன்? என்னோட நல்லதுக்காக தான் உன் பொண்ணுக்கு நான் பேசிட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு, நகையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்னமா இருக்கு? பையன் சாவு விஷயத்தான் நீ காதால கேட்கணும். ஏண்டா இப்படிலாம் சொல்ற? வேற வழி என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. டேய் எங்கடா போற? நான் எங்கேயே போறேன், குளத்துல போய் குதிக்க போறேன். அப்படிலாம் சொல்லாதடா, எனக்கு வேணும்டா. இப்படிலாம் சொல்லாத, நீ வெளியே அனுப்ப மாட்டேன். ராம் போகாதடா, இருடா. டேய் என்னை விட்டு போயிடாதம்மா, இங்கேயே இருமா. பண்ணது தப்புதாமா, தெரியாம அறியாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கோமா ப்ளீஸ்மா. அதுக்காக இந்த வீட்டை விட்டு போயிடாதம்மா. பண்ண தப்புனால நீ கோவப்படுற, நியாயம்தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உன் பேரனை விட்டு நீ ஏமா போகணும்? பேரன் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னு என்ன கேட்பான், எங்க அம்மாச்சி ஆளக்காரன்ட்டு. இந்த வீட்டை விட்டு போயிட்டீனா நானும் அவங்கிட்ட என்ன சொல்றது? நான் அம்மாச்சி ஏமாத்திட்டேன், அதான் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு. ஏமா திரும்ப ஏமாத்திட்டேன் சொல்ற? அப்படின்னா பெரிய தப்பு பண்ணிட்டேன் நானு. எப்பப்பா நீ பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது பாரு. கழுத்துல உள்ள நகையை
சொத்து உனக்காக வச்சுக்கிட்டு என்கிட்ட தராம நீ ஆட்டை போல நினைச்சில அது ஏமாத்து வேலை கிடையாதா? என்னைய சாதகமா வச்சு உங்க அப்பாவோட சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நினைச்சியே அது ஏமாத்து வேலை கிடையாதா? இப்ப எது ஏமாத்து வேலை நீயே சொல்லு. ஃப்ராடு தன எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டை விட்டு போகாதனா வீட்டுல நானும் இருப்பேனா? நீ எதிரில மிளகா அரைப்பியா? நான் பாத்துட்டே இருக்கணுமா? அத வேற வேலை இல்ல எனக்கு. அம்மா உன் கழுத்துல செயின் பார்க்கும் இப்பதான் உன் முகம் நல்லா இருக்கு. அம்மா உனக்கு நடிப்பெல்லாம் எனக்குலாம் வேண்டவே வேண்டாம். அம்மா நான் தெரியாம அறியாம தப்பு பண்ணிட்டேன், இனி மன்னிச்சிருமா. பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா, நீ இங்கேயே இருக்கணும், என்னை விட்டு போகாதம்மா. என் காலை நீ விழுந்து உன்னோட பாவத்தை நான் வாங்கிறதுக்கா? அவசியமே இல்ல. அதுவும் இல்லாம என் காலை பிடிச்சு நீ வாரி விட்டு கீழே தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவ. நான் பண்ண மாட்டேம்மா. போது நிறுத்தே. அம்மா என்கிட்ட பேச வந்துட்டா, உள்ளா இருப்போ. அதான் தெரிஞ்சு போச்சு இப்பவே யாரு வேஷம் போடுறா யாரு பாசம் வைக்கிறான்ட்டு. நான் என் வீட்டுக்கே போறேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ அதே மாதிரி அந்த கடவுளா பார்த்து யார் நல்லவங்க யார் உனக்கு மோசம் நினைக்கிறான்ட்டு எல்லாமே எனக்கு கண்ணார பார்த்து கொடுத்துட்டாரு. உள்ளத்தையும் காமிச்சு கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா என் தலையில மிளகா அரைச்சிட்டு என்கிட்டயே சொத்தை எழுதி வாங்கிட்டு நீ சொன்ன மாதிரி என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருந்திருப்ப. அதுக்கு முன்னாடி உன்னை புத்திமதி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நான் வாரேன், போறேன். இனிமே திரும்பி வரவே மாட்டேன். பாதகத்தி எனக்கு துரோகம் பண்ணிட்டு இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறாள? அது ஒரு காலம் நடக்காது. நான் உன்னை பெத்தவனால எனக்கு வாக்க கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்க மரியாதை உள்ளார போயிரு. இல்ல வாயில இருந்து ஏதாவது சொல்லி போட்டுறேன், அது உனக்கு பழிச்சிட போகுது. அம்மா 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 என்னை விட்டு போகாதம்மா. அப்படி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மனசாட்சிக்கு தொட்டு நான் எந்த தப்பு பண்ணல. கொஞ்சம் நில்லுமா, போகாதம்மா. பாண்டியம்மா அம்மா பாண்டியம்மா நான் சொல்றதை கேளு. இனிமே உங்க சொல்றதை கேட்டு என்னாக போகுது? எங்க அம்மா அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. சந்தோஷம் தானே உங்களுக்கு? நான் சொன்னேனா இப்படி ஒரு ஐடியா நான் சொல்லிட்டு இருந்தேனா? நீ தானே சொன்ன என்கிட்ட. அவளை தான் வாயாலே கெடும்பாங்க, அது என்னமோ உண்மையாயிடுச்சு. வாயால வெளியே வந்த உண்மை அம்மா காதுக்கு போய் எல்லாம் புரிஞ்சு அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இனிமே எனக்கு யார் இருக்கா? நான் இருக்கேன். மாமியார் நான் இருக்கேன், உன் புருஷன் இருக்கான், அதே மாதிரி உன் புள்ள இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கும் போது யாருல நீ ஏன் நினைக்கிற? உனக்காக நாங்க இருக்கோம், அழுகாத. உங்க அம்மா போனா போயிட்டு போறாங்க. இனிமே என்ன பண்றது? சாப்பாடுக்கு மத்த விஷயத்துக்குலாம் என்ன பண்ண போறோம்? என்ன பண்றதா? பீரோல நகை வச்சிருக்கியே அதை எடு, போய் அடமானம் வச்சுட்டு வா. அடமானம் வச்சு காசை வாங்கிட்டு வா, அதை வச்சு பொழப்ப ஓட்டிக்கலாம். வச்சு பொழப்ப ஓட்டிக்கலாமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? எங்க அப்பா எனக்காக போட்டது. எங்க அப்பா எனக்காக போட்டது உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? வேற வழி இல்ல. எங்க கிட்டே ஒண்ணு இல்ல, உன் புருஷங்கிட்டே ஒண்ணு இல்ல, உங்ககிட்டதான் எல்லாமே இருக்கு. நீ தான் எல்லாம் செஞ்சாகணும். அப்படி இல்லன்னா நீ இந்த வீட்டை விட்டு போற நிலைமையாயிரு, பாத்துக்கோ. என்ன சொல்றீங்க? கடவுளே, நான் எங்க அம்மாக்கு துரோகம் பண்ணது எனக்கே திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. உங்க அம்மாவும் கிளம்பிட்டாங்க, போனது போகட்டும். இனிமே வீட்டுக்கு வரவும் வேண்டாம். நகையை வச்சு நம்ம வயிற்று பொழப்புக்கு சாப்பிட்டுக்கலாம். இதுக்காக நகையை அடமானம் வச்சு நம்ம வயிற்று பொழப்புக்கு சாப்பிடணுமா? உங்க பையன் குத்துக்கலாட்டா இருக்காரு, என்ன பண்றாரு? வேலைக்கு போக வேண்டியதானே, வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதானே. அதுக்கு என்கிட்ட எதிர்பார்த்திருந்தா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நானும் அவங்க காசு கொடுத்துருந்தேன். வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி என் பையன் நல்ல வேலையில இருந்தான். இப்ப எல்லாமே போயிருச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா இதான் வேலைக்கு போக சொல்லுங்க. எப்படி ஏன் நகையை வாங்குறீங்க? உங்களுக்கே பகுமானமா தெரியல, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஹே பாண்டியம்மா, யார்கிட்ட என்ன குரல வசதி பேசிட்டு இருக்க? அவங்க என் அம்மா கிட்ட இப்படி நடந்துக்குவியா? இல்ல, ஏன் நகையை கேக்குறாங்க. கேக்குறாங்கன்னா கொடுத்துதான் ஆகணும். நகையை கொடுத்து நம்ம வயிற்று பல்புக்கு சாப்பிடணுமா? அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? வேலைக்கு போக வேண்டியதானே. அதான் நானும் உங்க அம்மா எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடியாது, வேலைக்கு போக முடியாது, எதுக்கும் போக முடியாது. வேணும்னா நீ வேலைக்கு போ. என்ன சொல்றீங்க? நான் வேலைக்கு போறதா? ஆமா, நீ தானே சொல்லிட்டு இருந்த அம்மாவோட நகை அடமானம் வச்சு தொழில் ஆரம்பிக்கணும்ட்டு. நீ தானே சொல்லிட்டு இருந்த. அதுக்கு நீ தான் வேலைக்கு போனோம். அப்போ உங்க பையன் எதுக்கு இருக்காரு? என் பையன் வீட்டுல சும்மா இருப்பான். என்ன சொல்றீங்க? வேலைக்கு போற மனுஷன் வீட்டுல சும்மா இருப்பாரா? ஆக நான் வேலைக்கு போய் உழைச்சு உங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொட்டணுமா? வேற வேலை இல்ல எனக்கு. என்னமோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு. ஓ, இந்த வீட்டை விட்டு போ. வீட்டை விட்டு போனா எங்க போவ? உங்க அம்மா வீட்டுக்கா? ஆமா, எங்க அம்மா வீட்டுக்கு தான் போவேன். ஐயோ ஐயோ, உங்க அம்மா வீட்டுக்கு போனா நீ சேர்த்துக்குவாங்களா? இப்படி பிரார்த்தனை பண்ணிருக்கியே, உங்க அப்பா தான் சேர்த்துக்குவாரா? சொல்லு பாப்பா. இந்த வீட்டை விட்டு எங்க போனாலும் உங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது, வேற எங்கேயும் போக முடியாது. அப்படியே போனா தனியா தான் போனோம். உங்க மகன் என்ன பண்றாரு? என் மாமெல்லாம் என் கூட தான் இருப்பான், உங்ககிட்ட எல்லாம் வரமாட்டான். அது கல்யாணம் பண்ணி வச்சீங்க எல்லாம் காரண காரியத்தோட தான். அடியே, நீ குசும்பிக்காரினா அதை விட குசும்பு நானு. என்கிட்டே வா. அப்படியே நீ வெளியே போனாலும் உன்னை தரங்கேட்டவன் தான் சொல்லுவாங்க. எல்லாம் பேசாதீங்க. உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தையை பேசுவீங்களா? நீங்க என்ன பேசுறது இருக்கு? இந்த வீட்டுக்குள்ளார போய் நீ தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்களுக்கு சாப்பாடு போடணும். அப்படி இல்லையா வீட்டை விட்டு வெளியே போயிரு. அவதான் சொல்லுவேன். என்னம்மா நான் சொல்றது கட்டுதானே? அவன் பேசுறது தப்பாவா போயிரும்? எல்லாம் கட்டாதான் பேசிருக்க ராசா. அடியே, சொன்னது காதுல விழுந்துச்சுல. சீக்கிரமா நல்ல முடிவாயிடு. மாமனே வா, உள்ளார போவான். எவ்வளவு வெயிலா இருக்கு. உள்ளார குழு குழுன்னு ஏசி காத்து வாங்கலாம். சரிம்மா. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கிட்ட போய் கேப்பேன். உன்ன வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போயிருவேன். ஆனா இப்ப
அம்மா வீட்டுக்கு போக முடியாது. எங்க தான் போறது? இவ்வளவு நாளா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்த என் புருஷன் எனக்காக பேசாம அவங்க அம்மாக்காக பேசுறாரே. எல்லாம் நாடகம் தானே. நான் போட்ட நாடகத்துல ஆனைக்குள்ளேயே தோண்டி பறிச்சு உள்ளார போயிட்டேனே. கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது.